कृष्ण हरे जय राम कृष्ण हरे जय 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 जय राम कृष्ण भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी कृपा करी हरी कयावरी कृपा करी हरी दयावरी भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी भाव धरोनी आवाची स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू श्री गीता हा प्रश्न अर्जुनेसी श्री गीता हा प्रश्न अर्जुनेसी भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी कृपा करी हरी दयावरी भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी भाव धरोनी आवाची तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे भय कलिकालाचा नाही तया भय कलिकालाचा नाही तया भाव धरोनी आवाची ज्ञानेश्वरी कृपा करी हरी दयावरी भाव धरोनी आवाची
संशय सांडोनी एका जनार्दनी संशय सांडोनी दृढधरमनी ज्ञानेश्वरी दृढधरमनी ज्ञानेश्वरी दृढधरमनी ज्ञानेश्वरी दृढधरमनी ज्ञानेश्वरी भावधरोनी आवाची ज्ञानेश्वरी भावधरोनी आवाची ज्ञानेश्वरी कृपा करी हरी दयावरी कृपा करी हरी दयावरी भावधरोनी आवाची भावधरोनी आवाची भावधरोनी आवाची ज्ञानेश्वरी महात्मा कोदंडराम स्वामी की जय। बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल समस्त भक्त मंडल की जय। 8 விதமான பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும். கிருணா லஜ்ஜா பயம் சோகம் ஜுகுப்சா சேதி பஞ்சமி குலம் ஷீலம் ததா ஜாதிஹி அஷ்டோபாஷாஹ இமே ஸ்மிருதாக. கிருணா வெட்கம், பொறாமை, பயம், சோகம், பிறை கண்டு பொறுக்க முடியாத தன்மை, தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய சீலம், ஆச்சாரம் இவ்வனைத்தும் பெரும் பாசங்களாக கருதப்படுகின்றன. இந்த துவந்தங்களிலிருந்து விடுபட்டால்தான் ஒரு ஜீவன் ஜெயம் அபஜயம், புகழ்ச்சி இகழ்ச்சி முதலான பசி தாகம் மூப்பு பிணி இவற்றிலிருந்தும் விடுபட இயலும். எப்பொழுது பிரம்மஞானம் அத்வைத சித்தி ஏற்படும் என்றால் பிராணாபான சமாயோகாத் சப்த தத்துவ சமாஸ்ரயாத் விஞ்ஞான தத்துவ சாபேக்ஷாத் பிரம்மாத்வைதம் பிரகாசத்தே. பிராணன் அபானன் இவைகளின் சம்யோகம், 36 விதமான சப்த தத்துவங்கள், இவற்றை அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த அபேட்சையினால் ஏற்படுகின்ற ஞான பிரகாசம், இதுவே அதே ஆகாசத்திலே பிரம்மா அத்வைத தத்துவத்தை மிளிரச் செய்யும். அதனால் இவ்வனைத்திற்கும் ஆதாரமான குருநாதனை, அவருடைய திருவடியை, அவருடைய பாதுகையை அனவரதம் நாம் ஸ்மரிக்க வேண்டும். பிரம்மரந்திர சரசீருஹோதரே நித்யலக்னமவதாதமத்புதம் குண்டலீ விவரகண்டமண்டிதம் துவாதசார்ண சரசீருஹம் பஜே. நம்முடைய சஹஸ்ராரத்திலே பிரம்மரந்திரத்திலே இடைப்பிங்களை சுஷும்னை என்கின்ற நாடுகளின் சம்யோகத்தால் அந்த மிளனம் அந்த குரு பாதுகைகளாக இருப்பது, அதை நாம் ஸ்மரிக்க வேண்டும். இதற்கு மேலும் ஒரு வாக்கியம், ஷரப் பத்மே சஹஸ்ராரே சுக்லவர்ணே த்வதோமுகே தத்தாருண கிஞ்சல்கே சர்வவர்ண விபூஷிதே கர்ணிகாந்த புட்டே தத்தத் துவாதசாதம் சரோருஹே என்று மேலும் இதை விவரிக்கின்றது. ஸ்ரீவித்யாபத்தையிலோ ஹம்சாபியாம் பரிவர்த்த பத்திரகமலே திவ்யைர்ஜகத்காரணைः விஸ்வோத்தீர்ணமநேகதேஹநிலையம் ஸ்வச்சந்தமாத்மேச்சயா. ஸ்வச்சந்தமாக விஹரணம் செய்யக்கூடிய இந்த குரு துவந்தங்கள் பாதுகாரூபேன நமக்கு அனுகிரகம் செய்வதனாலே இதை சஹஸ்ராரத்திலே தியானிக்க வேண்டும். தஸ்ய கந்தலித கர்ணிகா புட்டே க்ளுப்தரேகமகதாதி ரேகயா கோணலக்ஷித ஹலக்ஷமண்டலி பாவலக்ஷ்யம அபலாலயம் பஜே. இந்த சஹஸ்ரார பத்ம தளத்திலே இருக்கின்ற வர்ணத்திரிகோண மத்தியத்திலே
விளங்குகின்ற பிந்துஸ்வரூபமான இதை தியானிக்க வேண்டும் என்று மேலும் அதன் விவரணம் செல்கின்றது. தத்புட்டே பட்டு தடித் கடாரிவ ஸ்பர்த மானமணி பாட்டல பிரபம் சிந்தயாமி ஹிருதி சின்மயம் வபுர் நாதபிந்து மணிபீட மண்டலம். நாதம் பிந்து என்கின்ற மணிபீட்டத்தின் மத்தியத்திலே இருக்கின்ற இந்த குருபாதுகைகளை ஒரு சாதகன் ஸ்மரிக்க வேண்டும். சஹஸ்ரதல பத்மவந்தஸ்தராத்மானமுத்தமம் தஸ்யோபரி நாதபிந்தோர் மத்தியே சிம்ஹாசனுஜ்வலம் தஸ்மின் நிஜகுரும் தியாயேத் ரஜதாச்சல சந்நிபம். அந்த சஹஸ்ரதள பத்மத்திலே அதில் இருக்கின்ற வர்ணத்திற்கோணத்திலே சிம்மாசனத்திலே விற்றிருந்து அருள் புரிகின்ற வெண்மையான அதிஸ்வச்சமான ஸ்வர்ணத்திலே இருக்கின்ற குருத்வந்தங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஊர்த்வமஸ்ய ஹுதம் புக்தி சிகாத் ஹுதமுக் शिखात्रयं तद्विलासपरिबर्हणस्पदं विश्वगस्मरमहोच्चितोत्कटं व्यामृशामि யுகமாதிஹம்சயோ. அம்சஸ்வரூபங்களாக இருக்கின்ற இந்த குருத்வந்தங்களை நாம் ஸ்மரிக்க வேண்டும். ஹம்சஸ்வரூபம் என்பதினாலே ஆத்மானாத்ம விவேக புத்திசக்தியை உடையவர்கள் என்றும் அதனால் விளக்கப்பட்ட அனைத்து விதமான நிஜவஸ்து அல்லாத பரவஸ்து அல்லாத விஷயங்களை விலக்கி நிஜவஸ்துவை தான் தியானித்து அதுவாகவே ஆகிவிட்ட குருத்வந்தங்கள். தத்ர நாத ஜரநாத விந்தயோ குங்குமாசவ பரீமரந்தயோ துவந்த்வமிந்து மகரந்த சீதளம் மானசம் ஸ்மரதி மங்களஸ்பதம். சகல மங்கள நிதியாக இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த குருபாதுகைகளை ஒரு சாதகன் தியானிப்பானையாகில் அவனுக்கும் குருதுல்யமான குருபக்தி ஏற்படும். நிஜசக்தி மணி பாதுகா நியமிதாக கோலாகலம் ஸ்புரத் கிசலயாருணம் நகமுல்லசச்சந்திரகம் பராமிருத சரோவரோதித சரோஜ சத்ரோச்சிஷம் பஜாமி சிரசி ஸ்திதம் குருபதாரவிந்தத்வயம். கொஞ்சுகின்ற மணிகளை உடைய குருபாதுகைகள், அண்டலர்ந்த மலர் போன்ற கோமளமான அந்த மணிப்பாதுகைகள், அதிலே நகமணியானது ஆத்ம ஞானத்தை பிரகாசிக்கச் செய்வதாக இருக்கின்ற அந்த சரோஜ தள பத்மங்களை நாம் தியானிக்க வேண்டும். இதனால் கர்மாசயங்கள் அழிகின்றன, சுதாமயமான தாரை ஏற்படுகின்றது. பாலனாது சகல துரித க்ஷாலனாத் வாஞ்சிதார்த்த பிரதார்த்தத்வாத் பாதுகேத்ய விதீயதே என்றபடி ஒரு சாதகனை பாலிப்பதும் அவனுக்கு வருகின்ற ஆபத்துக்கள் யாவையும் நிவாரணம் செய்வதாலும் சகல காமனைகளையும் புற்றி செய்வதனாலே பாதுகை எனப்படும். அப்பேற்பட்ட குருபாதுகால் அங்கிருதமான மகாத்மா கோதண்டராம சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தை புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பாகம் 5 தாமதி யதாசக்தி அனுபவித்து உயர்ந்த குருபக்தர்களாக என்றும் அவர் வழி நின்று அந்நிழலிலே சுகானுபவத்தை பெறக்கூடிய சித்தச்சாயா குருபாதுகாயாம் என்றபடி அந்த பாதச்சுவட்டின் நிழலிலே ஆனந்த அனுபவத்தை நாம் பெற்று குருபக்தர்களாக பாண்டவனுக்கு தொண்டாற்றுவோம் என்று அமைகிறேன். ஸ்ரீ ருக்மிண்யம்பா பிரிய பக்தவர்யாய நமஹா. ருக்மிணி தாயாரிடம் மிகவும் பிரீத்தி உடையவர். சுக்கிரவாரம் தோறும் குக்குமார்ச்சனை, பில்வார்ச்சனை, பௌர்ணமி தோறும் விசேஷமான பூஜைகள், வெள்ளிக்கிழமை தோறும் சுபாசினி பூஜையின் போது விசேஷமான அலங்காரம், இவ்வாறு பல்விதமான ரீதியிலே ருக்மிணி தாயாரிடம் அவர் கொண்ட அந்த பக்தியானது வாக்கினால் வர்ணிக்க இயலாது. ஜனனி ருக்மிணி ப்ரோவவே
நிகில லோக ஜனனி ருக்மிணி ப்ரோவவே நிகில லோக ஜனனி ருக்மிணி ப்ரோவவே. அவர் பாடி கேட்க வேண்டும். அவ்வாறு தன்னை மறந்து அந்த தாயாரிடம் பிரீத்தியை சமர்ப்பிப்பார். ஸ்ரீ குரு பக்த சிகாமணயே கோதண்டராம குரவே நமஹ. இன்று நாம் அடைந்திருக்கும் நிலை, இன்று நாம் இருக்கின்ற ஸ்திதி, எவ்வாறு குருநாதன் நம்மை தன் கட்டாட்ச பலத்தால் ஆட்கொண்டு நமக்கு உயர்நிலையை தந்திருக்கின்றான் என்ற கிருத்தஜை உடைய உத்தமாதிகாரி ஆனபடியினால் குருபக்த சிகாமணியாக யாண்டும் கடைமூச்சு பர்யந்தம் வாழ்ந்து காட்டியவர். ஸ்ரீபத்ராச்சல ராமதாசமேவ ராமபக்தாகிரேஷாய நமஹா. கிட்டத்தட்ட 300 பாடல்கள் பத்ராச்சல ராமதாசருடைய கீர்த்தனையை இவருக்கு கரஸ்தமாக இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலே எதை பாட வேண்டும், சமம் வந்தால் எதை பாட வேண்டும், ஆனந்தத்திலே பொழுது பாட வேண்டும், பக்தர்கள் வந்துவிட்டால் குஷியிலே இவ்வாறு பாட வேண்டும் என்று விதம் விதமாக ரகமாக அந்தந்த கீர்த்தனைகளை அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி பாடுவதிலே தன்னிகரற்றவர். ஓம் ஸ்ரீ புரந்தரதாசமிவ கிருஷ்ண பக்த துரந்தராய நமஹா. ஜன்மாஷ்டமி என்று வந்துவிட்டால் தான் ஏகாந்தமாக ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் தன்னை ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் படித்து அந்த பருவா முடிவதற்குள் பூர்த்தி செய்வார். உயர்ந்த கிருஷ்ண ஜனனோத்சவத்தை நடத்துவார். பீஜதானங்களை செய்வார். தரங்கிணியிலே அபாரமான ஒரு தேட்டை, அதனால் ஜனனத்திலிருந்து ருக்மிணி கல்யாணம் பர்யந்தம் அந்தந்த தரங்கங்களை பாடி அவ்வாறு தன்னை மறந்து உயர்ந்த கிருஷ்ண பக்த துரந்தராக இருந்தார். ஸ்ரீ விட்டல குலாச்சார சம்பன்னாய நமஹா. விட்டலனை பூஜிப்பதும் விட்டலனை ஸ்மரிப்பதும் விட்டலனுக்காகவே வாழ்வதும் தான் அவனிட்ட பிச்சை என்ற நினைவிலே அவனிட்ட பணியை செய்த வண்ணம் இருப்பார். அந்த ஞான சம்பத்து குலாச்சார சம்பத்து அவரை கடை கண பர்யந்தம் விட்டு நீங்கவில்லை என்றால் அவருடைய பெருமையை என்னென்று கூறுவது. குலாச்சார நாம வேட்டோபாச்சே என்பதற்கு ஒரு பிரதீகமாக ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம் குருநாதர். ஆதிநாத நவயோகி குருத பிரிய குருதாசாய நமஹா. ஆதிநாதாதி குரு பஞ்சகத்தை ஸ்மரிப்பார். அந்த நவயோகிகளுக்கு தாசனாகவே தான் இருந்தார். ஆதிநாதர் பரமசிவன் என்றும் ஆதிநாதர் தத்தாத்திரேயர் என்றும் இருவகைகள் உண்டு. தத்தாத்திரேய உபாசகராகவே இவர் இருந்தார். ஹரிதாச குலப்பிரிய சர்வசரண்யாய நமஹா. எண்ணற்ற ஏழைச்சிறார்கள் எந்த ஜாதியில் பிறந்தனரோ தெரியாது, அவர்களை தன் வீட்டிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆசிரியமாக இருந்து அவருக்கு புகலிடம் திறந்து பகவத் பிரசாதமும் பகவத் பக்தியும் வளர்த்து விட்டல கைங்கரியத்திலே அவர்களை ஈடுபடுத்தி சந்தோஷப்பட்ட மகனீயர். ஆனந்தமாயி திக்யாத பக்த எஷ்டதாத்ரே நமஹா. ஆனந்தமாயி என்ற ஒரு பக்தை இவரிடம் நமோபதேசம் பெற்று மகிபதி மகாராஜின் சரண தூளியாக வாழும் பாக்கியம் பெற்றவள். அவரிடம் அவங்க கான அர்ணவத்திலே தன்னை மறந்தவள். அதனால் ஏற்பட்ட மராட்டி பாஷையிலே ஒரு பெரும் புகழ். அப்பேற்பட்டவள் நம் குருநாதரிடம் வந்து சேருகின்றாள். மகிபதி மகாராஜ் அனுப்பி, நீ என்னுடைய மறு உருவை காண வேண்டுமென்றால் சென்னை செல், அங்கு திரு அல்லிக்கேணியிலே வெங்கடாச்சலம் செட்டி தெருவிலே நம் பக்தன் இருக்கின்றான் என்று கூறி அனுப்ப, அவள் தன்னுடைய 300 சொச்சம் தாசர்களுடன் வந்து இங்கு வந்து பரிக்கிரமா செய்து பக்தி செய்து அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு குருநாதாளின் தாசியாகவே தான் வாழ்ந்து வந்தாள். ருக்மிண்யம்பா சமேத விட்டல மந்தர ஸ்தாபகாய நமஹா. ருக்மிணி அவனுடைய பிராணநாதனான ஜெகநாதனான பிராணேசனான
ஸ்ரீ விட்டலனின் மந்திரத்தை ஸ்தாபனம் செய்து அன்றும் இன்றும் என்றும் பக்தர்களின் நாமகேந்திரமாகவும் ஞானகேந்திரமாகவும் பிரேமகேந்திரமாகவும் பக்திக்கு ஓர் புகலிடமாகவும் சர்வசரண்யனான பரமாத்மாவை பூஜிப்பதற்கு ஒரு சுலபமான வழியை நமக்கு தந்து இந்த பாண்டுரங்கனை தொட்டு சேவிக்கலாம், ஆனந்தமாக கட்டிக்கொண்டு சேவிக்கலாம். அவனுடைய திருவடியிலே இட்ட வாடாமலராக நாமும் வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே இதை ஸ்தாபனம் செய்தார். சகல சத்குண சம்பன்ன குருவரவரேண்யாயம நமஹா. உயர்ந்ததான சத்குண சம்பத்து நிறைந்ததான குருபக்த சிகாமணியாக, விட்டல பக்த சிகாமணியாக, ஹரிதாசர்களுக்கு தாசர்களான தத்பிருத்திய பித்திய சரணாரவிந்த பிரத்யச பிரத்ய இதிமாம் ஸ்மரணோகநாதா என்ற பாவனையோடு வாழ்ந்தவர் நம் குருநாதர். ஓம் ஸ்ரீ வாரோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ கர்த்ரே நமஹா. பாண்டுரங்கன் தன்னுடைய அபிமான தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, உபாசனாமூர்த்தியோ பரதெய்வத்தையான லலிதா திரிபுர சுந்தரி, தன்னுடைய இஷ்ட தேவதையான விட்டலன் தன்னை ஆட்கொண்டான், உயர் பதவியிலிருந்து விலகுவானா பார்க்கிறேன் என்று சோதித்தான். இவரோ திடவைராக்கிய பரித்தராக இருந்ததினாலே வேலையை விட்டார். பாண்டுரங்கன் கங்கரியமே தனது தலையாய கடமையாக கொண்டார். அதனாலே வாரோத்சவம் என்றபடி பிரதி சனிக்கிழமை தோறும் மாதத்திலே 4-5 சனிக்கிழமைகள் வரும். அதிலே சாயங்கால வேளைகளிலே விஸ்தாரமாக பஜனோத்சவம் செய்ய வேண்டியது. பக்ஷோத்சவம் 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற சுக்ல கிருஷ்ண ஏகாதசி தினங்களை மிக அழகாக மகாபிஷேகம் செய்து அழகாக தானே அலங்கரித்து அழகாக தானே மலர் தொடுத்து காலையிலே ஹரிபாட், மாலையிலே விஸ்தாரமான சம்பிரதாய பஜனை டோலோத்சவம் பர்யந்தம் அழகாக நடத்துவார். மாசோத்சவ கர்த்ரே நமஹா. மாதத்திலே பௌர்ணமி, அமாவாசை, மாசப்பிறப்பு முதலான நாட்களை அவர் கொண்டாடி வந்தார். அயனோத்சவ மகோத்சவாதி கர்த்ரே நமஹா. தட்சிணாய புண்ணிய காலம் என்பதும் இவ்வாறு அனைத்து பிரம்மோத்சவாதி உற்சவங்களை செய்தவர் இவர். பிரம்மோத்சவம் என்றால் ஸ்ரீராமநவமி 15 நாட்கள் விஸ்தாரமாக அவருடைய காலத்திலே நடைபெற்றது. அதன் பின்னர் அது 10 நாட்களாக சுருங்கிவிட்டது. காலதேச வர்த்தமானத்தினாலே எல்லோரும் முதியவர்களாக இருப்பதினாலே காலாவட்டத்திலே இது மெல்ல குறைந்து 10 நாட்கள் உற்சவமாக ஆகிவிட்டது. அந்த ராமநவமி அன்று பகவானுக்கு ஜனனோத்சவமாக அதை கொண்டாடுவார். அன்று மூலபாராயணம் ஆரம்பிக்கும். விரைதானங்களை செய்து மகாபிஷேகம் செய்து ராமனை அழகாக தான் அலங்கரித்து ஊஞ்சலிலே அமர்த்தி தான் பக்தவரியரான பத்ராச்சல ராமதாசரோ அல்லது தியாக பிரம்மமோ என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் பாடல்களை பாடி தன்னை மறந்து ராமனுக்கு கைங்கரியம் செய்வார். இந்த மகோத்சவத்திலே பூர்த்தி விழா சீதா கல்யாண வைபவம். சீதா கல்யாணமாகி பாகவதோத்தமர்கள் ஆகாராதிகளை மடித்த பொன் இலையிலே உருண்டு பிறண்டு எழுவார், ஸ்நானம் செய்வார். சங்கிரகமாக தெருவுக்கு அக்ரஹாரத்திலே உச்சவர்த்தி செய்துவிட்டு வருவார். அதன் பின்னர் அவர் ஆகாரத்துக்கு உட்காரும் பொழுது மணி 4 ஆகிவிடும். அன்று சாயங்காலம் திவ்யநாமம், அதைத் தொடர்ந்து பவ்வளிப்பு சேவா விடிய 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 நடக்கும். இவரும் சிவபுராமையாவும் அபிநயம் படித்தால் கேட்பவர்களுக்கு பசி, தாகம், தூக்கம் எதுவுமே இருக்காது. அவ்வாறு இருக்கும். அவர் அன்னமையா பாடல்களை பாடும் பொழுது தலப்பக்கம் சின்னையாவே வந்துவிட்டது போல் இவர்களுக்கு தோன்றும். அப்படி ஒரு பாவோத்ரேகம் நிறைந்ததான உயர்ந்த கீர்த்தனை, உயர்ந்த சங்கீதம், உயர்ந்த பாவஜானம், பாஷா ஜானம். இதனால் இவர் அனைத்து உற்சவங்களையும் இவ்வாறு திறம்பட செய்த வண்ணம் இருந்தார். நித்ய பிரபோதன சயனோத்சவாதி கர்த்ரே நமஹா. நித்திய பிரபோதனம் பஞ்ச உஷத்காலத்திலே பகவானுக்கு பிரபோதனம் செய்து பால் நிவேதனம் செய்து அனுஷ்டானங்களை செய்வார். வருகின்ற பக்தர்களுக்கு, சேவார்த்திகளுக்கு பாண்டுரங்கனை சேவிக்க செய்வார். தானே தீர்த்தாதிகளை வழங்குவார். அன்று காலையிலே ஏதாவது பாராயணம், நித்திய பாராயணம் செய்வார்.
சுமார் 11 மணி காலத்திலே பகவானுக்கு மகாநிவேத்தியம் விசம்பனம் திரையை சமர்ப்பித்துவிட்டு அங்கேயே தன் அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அருகில் தனது வீட்டில் சென்று ஆகாராதிகளை ஏற்பார். அப்பொழுதும் அபராண்ட காலத்திலும் பக்தர்கள் இவரை வந்து கைங்கரிய விஷயமாக பேசுவர் அல்லது பகவத் விஷயமாக பேசுவர். சாதுக்கள் நிறைய இவரை சூழ்ந்து கொண்டு இவர் வாயிலிருந்து பகவத் விஷயத்தை கேட்பதிலே உத்தமமான ஒரு நேரமாக அதை கருதினர். அவ்வாறு அவர்களுக்கு ஆனந்தகரமான விஷயத்தை போதிப்பார். மாலை வேளையிலே சந்தியாகாரத்தி, பழங்கள் நிவேதனம், பால் நிவேதனம், அதன் பின்னர் விஸ்தாரமான பஜனை, டோலோத்சவம் பர்யந்தம் 7:30-8 மணிக்குள்ளே பகவானுக்கு டோலோத்சவத்தை சமர்ப்பிப்பார். இவ்வாறு பிரதி தினம் நித்திய பிரபோதனமும் சேனோத்சவாதிகளையும் செய்தவர் நம் குருநாதர். பிராச்சீன சம்பிரதாய ஜானகானாதி பிராச்சுர்யாய நமஹா. பிராச்சீன சம்பிரதாய பத்ததியை தான் வகுத்த வண்ணம் ஆச்சரியமான அந்த பாஷா ஜானத்தினாலே எந்த ஒரு கீதத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த சங்கீர்த்தனம் செய்யும் ரீதியிலிருந்தே இவருக்கு பாஷா ஞானம் இருக்கின்றது என்பது புலம்படுமா போல் அழகாக பாடுவார். அதிலே நல்ல பிரஜையுடையவராக இருந்தார். பிரதிபர்த்தம் அர்த்தம் சொல்லுவதிலே சமர்த்தராக இருந்தார். அது மட்டுமல்ல, கானத்திலும் நாரத தும்புருக்கு சமமாக பாடக்கூடிய உயர் கான சம்பத்து பெற்றவராக இருந்தார். கானாதி பிராச்சுர்யாய நமஹா. இவ்விஷயங்களிலே நித்திய கைங்கரங்களிலே எவ்வாறு பிராச்சுரியத்துவம் இருக்கின்றதோ, உயர்நிலை இருக்கின்றதோ, அவ்வாறு சம்பிரதாய பஜனையிலே நல்ல ஒரு பிரஜை, நல்ல ஒரு கான வைசிஷ்யம், நல்ல ஒரு தேட்டையுடன் அவர் பாடுவார். தான் புரந்தரதாசரோ தான் ராமதாசரோ என்று கேட்பவர்கள் வியக்கும் வண்ணம் இவை அமையும். அதுவும் குருவரும். சுக்ரவார சபர்யா பூஜன நிரதாய நமஹா. சுவாமிக்கு பிரபோதனமான பின் பிரதி சுக்கரவாரம் தானும் மனைவியுமாக வீட்டிலே அமர்ந்து ஏகாந்தமாக லலிதா திரிபுரசுந்தரியை விஸ்தாரமாக சபர்யா விதினா அழகாக தந்திரோக்த பிரகாரேன பூஜையை செய்வார். அதன் பின்னர் கோயிலுக்கு வந்து கைங்கரியங்கள் தொடருவார். இவ்வாறு பூஜைகளை ஏகாந்தமாக செய்யும் பொழுது அவருடைய அநேக சீடர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பாண்டவனுக்கு கைங்கரியங்களை செய்வர். அதனால் பாண்டவனுக்கும் கோவிலிலே அனைத்து விதமான உபச்சாரங்களும் நடக்கும். இங்கு ஏகாந்தத்திலே தன்னுடைய உபாசன தேவியை லலிதா திரிபுரசுந்தரியை தன் மனைவியான திரிபுரசுந்தரி சமேதராக இருந்து கொண்டு சபர்யா பூஜை செய்வதிலே நிரதராக யாண்டும் அது தவறாது செய்த வண்ணம் இருப்பார். ஸ்ரீராம நவமி மகோத்சவ கர்த்ரே நமஹா. முன்னமே சொன்னது போல் ராமநவமி தான் 15 நாள் உற்சவங்கள் உயர்ந்ததான ஜனனோத்சவத்தில் ஆரம்பித்து சீதா கல்யாணமாகி பளிப்பு சேவையாகி மறுநாள் ஆஞ்சய உற்சவத்துக்கு பெரிய கங்காளம் நிறைய தானே தன் கையினாலே ஆச்சரியமாக ஒரு புளியஞ்சாதத்தையும் ஒரு தயிர்ஞ்சாதத்தையும் ஒரு சாம்பார் சாதத்தையும் செய்வார். அனைத்தும் பகவானுக்கு நிவேதனமானே சாம்பார் சாதம் வாசலே வைக்கப்பட்டு அனைத்து ஜாதி மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்படும். பக்தர்கள் ஆஞ்சநேய உற்சவமாகி இவர் திருக்கரங்களால் செய்யப்பட்ட அந்த பிரசாதத்தை ஏற்று இந்த 15 நாள் பாக்கியத்தை தந்த குருநாதரை நமஸ்கரித்து பிரதட்சணம் செய்து விடைபெறுவர். இவ்வாறு ராமநவமி உற்சவம் 15 நாட்கள் விசதமாக அந்த காலத்திலே ஜாஸ்தி பணத்தட்டுப்பாடு நிறைந்த காலத்திலும் குடும்பத்தையும் சம்ரக்ஷணம் செய்து கொண்டு தான் எடுத்துக்கொண்ட கைங்கரியத்திலும் வழுவாது செய்த உயர்ந்த உத்தமாதிகாரி நம் குருநாதர் என்றார். அவருக்கு ஈடனை அவரேதான். நம்மால் அடுத்த தெருவில் இருந்தாலும் ஒருவேளை இந்த பெருமாளை நாம் தரிசிக்க வர இயலாத பரிஸ்திதியிலே அவரவர்களுக்கு ஒரு வட்டத்தை பகவான் அமைத்திருக்கின்றான். அந்த வட்டம் அந்த சூழலிலே சுழன்று கொண்டு வயதான காலத்திலும் பகவத் சந்நிதியிலே வந்து நாமஸ்மரணம் செய்வதோ, நாமஜபம் செய்வதோ, பகவானை தியானிப்பதோ அல்லது என்ற கீர்த்தனாதிகளை சேவிப்பதோ அல்லது கைங்கரியத்திற்கு யதாசக்தி செய்வதோ அருளை பெருக்குகின்ற நிதியை தந்தால் மற்ற நிதிகள் தானாக சேரும். இவர் கான நிதியை சேர்த்தார், மற்ற நிதிகள் தானாக சேர்ந்தது என்பதுதான் சத்தியம். அது இன்றும் வழக்கத்திலே இருக்கின்றது. எவர்கள் கைங்கரிய பிறர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததி ஓஹோ என்று பிற்காலத்திலே உலகோர் மிச்சம் வண்ணம் உயர்நிலையை எட்டுகின்றது என்பது அனுபவபூர்வமான விஷயம். ஸ்ரீ ஜன்மாஷ்டமி மகோத்சவ கர்த்ரே நமஹா. கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்று
பஞ்ச உஷத்காலத்திலே கிருஷ்ணனுக்கு அபியங்கன ஸ்நானம் செய்து மூலபாராயணம் செய்து கிருஷ்ண ஆவிர்பாவ தினத்தை கொண்டாடுவார். அதற்குண்டான அபங்கங்களை பாடுவார், விரைதானம் செய்வார், தொட்டிலே இட்டு கண்ணனை அழகாக கொஞ்சுவார், நாரணை செய்வார். அநேக பக்தர்கள் விதம் விதமாக ரகம் ரகமாக பக்ஷணாதிகளை 10 பண்ணிவாம்மா போரும், அதுக்கு மேல் செய்யாதே என்பார். அவரை சூழ்ந்த பக்தர்களோ விதம் விதமாக செய்து கிருஷ்ணனுக்கல்லவா செய்கின்றோம் என்று ஆச்சரியமாக செய்த வண்ணம் வந்து சமர்ப்பிப்பர். இந்த ராமநவமி, ஜன்மாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி, தட்சிணாயன உத்தராயண புண்ணிய காரணங்கள், ஆஷாட கார்த்திகை முதலான ஏகாதசி தினங்கள், இவைகளிலே சுத்தோபவாசம் இருப்பது என்பது குருநாதருக்கு அதிசுலபமாக லபித்தது. காரணம், அவருக்கு அன்னை அபேட்சை இல்லை, தாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது. பசி, தூக்கம், கிருணா, லஜ்ஜா, பயம், சோகம், ஜெயம், அபஜயம் முதலான லோகத்துக்கு விருத்தமான துவந்தங்களை வென்றவராக சதா காலமும் பகவத் பக்தி பஜனத்திலேயே ஈடுபட்டவர் குருநாதர். எனவே ஜன்மாஷ்டமி மகோத்சவத்தை அன்று முதல் ஆரம்பித்து 10 நாட்கள் காலை மாலை விஸ்தாரமாக அஷ்டபதி 2 பாடுவார். காலை என்ன பாடப்பட்டதோ அதுவே மாலையும் பாடப்படும். தரங்கங்கள் விதம் விதமாக அந்தந்த கட்டத்துக்கு ஏற்றபடி, இன்றைக்கி கிருஷ்ணச்சரணம் என்றால் அவதாரமாமேஸ்வரம் என்று ஆரம்பித்து விஸ்தாரமாக அது பர்யந்தம் தரங்கிணியிலே இருக்கின்ற அத்தனை கீர்த்தனைகளும் பாடுவார். இவ்வாறு கிருஷ்ணலீலா தரங்கிணியை அனுபவிப்பதும் புரந்தரதாசனுடைய உயர்ந்த பாலலீலைகளை அனுபவிக்கும் கீர்த்தனைகளையும் பாடி சுற்றியிருந்தவர்களுக்கு ஆனந்தத்தை வருஷித்த குருநாதர் ஜன்மாஷ்டமி மகோத்சவத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று தான் ஆச்சரணையிலே செய்து காட்டிய மகனீயர். தனுர்மாச பஜனோத்சவ கர்த்ரே நமஹா. தனுர்மாதத்திலே உயர்ந்ததான பஜனோத்சவத்தை செய்வார். காலை மாலை இருவேளையும் பஜனை, காலை விஸ்தாரமாக பஜனை, வீதி பஜனை செய்வார். தினமும் பொங்கல் நிவேதனம், அது செய்யக்கூடிய பரிசாரகன் வரவில்லை என்றால் அடுத்த கணம் தானே அதை செய்வார். தானே செய்து பகவானுக்கு சமர்ப்பித்து வந்த பாகவதர்களுக்கு தாமரை இலையிலே இட்டு அவர்கள் ஏற்று மிச்சமிருந்தால் தான் உண்பார், இல்லை ஏழைப்பாழைகளுக்கு கொடுத்துவிட்டு சந்தோஷமாக அவர்கள் சாப்பிடுவதைக் கண்டு மகிழ்வார். அப்படி ஒரு அத்வைத சித்தி அவருக்கு ஏற்பட்டிருந்தது. மாலையிலே பஜனோத்சவம் சுருக்க முடிந்து பகவான் அதிசீக்கிரமே சயனத்துக்கு சென்று விடுவான். இது தனுர்மாச நியதி. பஞ்ச உஷத்காலத்தில் 5 மணிக்கு மகாபிஷேகம். அதற்கு முன்னால் பிரபோதனமாகி பகவானுக்கு மகாபிஷேகமாகி மூலவருக்கு அலங்காரம், உற்சவரை எழ செய்து அவருக்கு ஷோடசோபச்சாரங்களை செய்து பின்னர் 6 மணி அளவிலே அமர்ந்த வண்ணத்திலே பஜனை செய்து 7 மணிக்கு கிளம்பி ஒரு பிராகார வலம் வந்து நிறைய பக்தர்கள் வந்தால் பர்சாதி கோவிலின் 4 திருவீதிகளையும் பிரதட்சணம் செய்வார். இவ்வாறு பக்தர்கள் எவ்வளவு பேர் வருகிறார்களை பொறுத்து தர்மாத உற்சவம் இவ்வாறு விஸ்தாரமாக நடந்தது. 22ஆம் நாள் திருக்கல்யாணம், 24ஆம் நாள் பூர்த்தி. ஜனன தினத்தன்னைக்கு உரியடி நடக்கும். எல்லா விதத்திலும் எல்லா பாங்கிலும் உயர்ந்த ஞானம் பெற்றவராக இருந்ததினாலே இவர் எந்த ஒரு உற்சவத்தை செய்தாலும் அதிலே அனைவரும் ஈடுபட்டு திறம்பட இதற்கு கைங்கரியமும் செய்வர். ஆஷாட ஏகாதசி மகோத்சவ கர்த்ரே நமஹா. ஆஷாட ஏகாதசி, எல்லா பிரதி ஏகாதசியுமே விஸ்தாரமாக மகாபிஷேகம், ஹரிபாட். அன்றைக்கு பாட வேண்டிய அத்துணை அபங்கங்களையும் காலையிலே பாடுவார். மாலையிலே சம்பிரதாய பஜனை. இவ்வாறு நிராகார நிலையிலே இருந்த போதும் அன்னபானாதிகளை விட்டவராக, பகவத் தியானத்திலே தன்னை மறந்தவராக, லயமேற்பட்டவராக, காந்தர்வ பாரீனராக இருந்து கொண்டு தும்புருவோ அல்லது இவர்தான் நாரதரோ என்று எண்ணுமா போலே உயர்ந்த கான ரீதியிலும் ஞான ரீதியிலும் பக்தி ரீதியிலும் பிரேம ரீதியிலும் தன்னை மறந்தவராக அனைத்து உற்சவாதிகளையும் செய்த மகனீயரை ஸ்மரிக்க மறந்தோம் என்றால் நம் வாழ்விலே பெரும் பாக்கியத்தை இழந்தோம் என்பதே சத்தியம். இவருடைய திரு சாநித்தியத்தை விளக்கும் இன்றளவும் உணருமா போலே இருக்கின்ற திருக்கோவில், அதிலே ஏதாவது ஒரு ஓடி வந்து பெருக்கினாலும் அது ஒரு கைங்கரியமே, எச்சல் பத்தை எடுத்தாலும் கைங்கரியமே, பாத்திரங்களை துலக்கினாலும் கைங்கரியமே, ஆஷாட ஏகாசிக்கு வேணுங்கிற திவ்யங்களை வாங்கி வந்து சமர்ப்பித்தாலும் கைங்கரியமே, மாலை தொடுத்தாலும் அல்லது பழைய நிர்மால்யத்தை எடுத்தாலும் எந்த ஒரு ரீதியிலும் இவர் செய்த கைங்கரியத்துக்கு ஈடினை குறையிலாது. அவர் பாடு என்றால்தான் சர்வஜத்துவம் இருந்தாலும் மகான்கள் அருணாசங்கத்து பெரியவர்கள் பாடுவார்கள் என்ற அப்படி ஒரு கட்டுப்பாடு, அப்படி ஒரு இவரிடம் தேட்டை, அப்படி இவரிடம் இருந்த ஞானம், கானம்,
ஸ்மிருதிசக்தி, பாஷாசக்தி, பாவசக்தி, பாவஸ்மரணம், உத்ரேகம் நிறைந்ததான, பாவோத்ரேகம் நிறைந்ததான நிருத்திய கான நிலையிலே தன்னை மறந்து ஆடிப்பாடிய அபிநவ ஜெயதேவர், அபிநவ மகாபிரபு எனலாம். அப்படிப்பட்ட இவருடைய உயர்நிலையை நாம் கொண்டாடி மகிழ்வோம். அவருடைய ஸ்மரணத்திலே சுகானுபவத்தை பெறுவோம். பாண்டுரங்க கைங்கரியத்திலே அனவரதம் ஈடுபடுவோம். ஆக ஜெயதேவ ஜெய குரு கோதண்ட ராம, கோதண்ட ராம, ஆரதி ஓ வாழு பவஹர நாம, ஆரதி ஓ வாழு பவஹர நாம, पंढरीदास्य हावमनासि, पांडुरंग सदा तुझे ध्यानासी, दृढ करोनी मन उज्जीवनासी, देवार्पण केले तन मन त्यासी, तन मन त्यासी, देवार्पण केले तन मन त्यासी. जय देव जय गुरु कोदंड राम, आरती ओ वाळू भवहर नाम, पंढरी क्षेत्रासी जाऊनी सत्वर, पाहुनी रखुमाई छावर, पाहुनी रखुमाई छावर, त्यांचा महिमा ऐकोनी अपार, पांडुरंग माखिले भक्तीचा भर. जय देव जय गुरु कोदंड राम, कोदंड राम, आरती ओ वाळू भवहर नाम, पांडुरंग हेने जाई सत्वर, कुंडा मद्भक्तरायाचा खरा, महिपती सद्गुरु चरणासी धरा, चरणासी धरा, गैल तो तुझ भक्तीचा भर. जय देव जय गुरु कोदंड राम, आरती ओ वाळू भवहर नाम, आरती ओ वाळू भवहर नाम, आरती ओ वाळू भवहर नाम. महात्मा कोदंडराम स्वामिनः जय.